கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. இனிய நேயர்களே, எப்படி இருக்கீங்க? அன்பு வணக்கங்கள். தேர்தல் திருவிழா தொடங்கிருச்சு. எல்லா பக்கமும் நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் அப்படின்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. இன்னொரு பக்கம் ஏங்க அவங்க ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு அட்டாக் அரசியலையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. வடக்குல இருந்து தெற்கு வரை இந்த காட்சி மட்டும் மாறலைங்க. அப்ப திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதே நேரத்துல கட்சிக்குள்ளார சத்தம் இல்லாம தன்னுடைய நாற்காலியை நிலைநிறுத்திக் கொள்வதும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக சில பல நகர்வுகளையும் தீவிரப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. முக்கியமா அவங்களுக்கு அடிச்ச ஒரு அலாரம், அதுல இருந்து குறிஞ்சி இல்லத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிக்னல்ங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் திமுக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அம்மையார் பிரியங்கா அவங்க வந்த பிறகு நம்முடைய கை வந்துட்டு ஓங்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் காத்திருக்காங்க. பிரியங்கா அவங்க போட்டு கொடுக்குற அந்த ரூட் மேப்பு இந்த தேர்தலில் சக்சஸ் கொடுக்குமா? அப்புறம் இந்தியா கூட்டணியில் தொகுதி உடன்பாடுகள், ஆம் ஆத்மி இப்படி நிறைய ஓடிக்கொண்டிருக்கு. அதில் காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை இப்போ லேட்டஸ்டாக மாற்றிருக்குங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா? இங்கே தஞ்சாவூர் தொகுதியில் திமுகவில் பார்த்தோம்னா அப்படியே அனலோ அனலுங்க. வேட்பாளர் ரேஸ் தாங்க. நிறைய புது தகவல்லாம் இருக்குங்க. நிறைய பரபரப்பான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதனுடைய பின்னணி தாங்க இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சி த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டெல்லி அலாரம், குறிஞ்சி இல்லத்தில் கூடிய உடன்பிறப்புகள், உதயநிதி கொடுத்த விருந்தும் புது டாஸ்கும். பிப்ரவரி 23ஆம் தேதி இன்றைக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அரங்கேறினதுங்க. உள்ளுக்குள்ளார சில பல விஷயங்கள் ஓடி இருக்கு. ஆனா கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முந்தைய தினம் நடந்த, அதாவது குறிஞ்சி இல்லத்தில் நடந்த அந்த மீட்டிங் ஒட்டி தான் டாக்குங்க. இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல நம்முடைய இளைஞரணி மாநாட்டை சேலத்துல பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பைக் பேரணி, அப்புறம் நீட் விலக்கு ரத்து செய்யக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம், இப்படி எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான அமைச்சர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதே வேகத்தோடு அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தலையும் நம்ம அமோகமாக வெற்றி பெறணும் அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டையும் பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். இந்த மீட்டிங்ல தான் பார்த்தோம்னா நன்றி செலுத்திவிட்டு கலைஞர் சிலையும் கொடுத்து அவங்களுக்கு விருந்தும் கொடுத்திருக்காரு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். சரிங்க, இளைஞரணி மாநாடு வெற்றிக்கு வந்துட்டு நன்றி தெரிவிக்கிறாங்க. இவர் இளைஞரணி செயலாளராக இருக்கிறதால அந்த அணியினரை வந்துட்டு கூப்பிட்டு அந்த நன்றியை தெரிவிச்சிருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்கள், அதாவது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் மட்டும்தான் இந்த மீட்டிங்ல இல்லை. மற்றபடி முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர்னு முக்கிய அமைச்சர்கள் எல்லோருமே இருந்திருக்காங்களே. என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சோம்னா, இருங்க தலைவா, விஷயம் இருக்கு அப்படிங்கிறாங்க திமுகவுடைய இளைஞரணி உடன்பிறப்புகள். சின்னவர் அமைச்சர் ஆகிட்டாருங்க. அதிகாரத்தில் அவர் பங்கெடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதால துணை முதலமைச்சர் ஆகணும், கூடிய விரைவில் ஆகிடுவாரு. அந்த எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் கட்சியை உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா? அதுதான் அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் ரொம்ப உகந்ததா இருக்கும். அதனால கட்சியில ஒரு வலுவான அடித்தளம் போடணும் அப்படிங்கிறது ஒரு செயல் திட்டமாகவே இருந்ததுங்க. நீங்க உதயநிதி அவர்களுடைய அணுகுமுறையை தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, கட்சியை முழுமையாக தன்னுடைய ஆதரவாளர்கள் நிரம்பிய ஒரு கோட்டையாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருப்பாருன்னு புரிஞ்சிக்க முடியும். எல்லா பக்கமும் மாவட்டங்களுக்கு போனதாகட்டும், இளைஞரணி செயலாளராக இருந்தாலும் கூட சீனியர்கள் பெரிய அளவில் எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மாசேக்கள் தலையீடுகள் அதிகமாக இருக்கக்கூடாது பொறுப்புகள் போடுறதுல அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே முன் வச்சிருந்தாரு. இப்பவும் பார்த்தோம்னா வருகின்ற மக்களவை தேர்தலில் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரணும். அந்த புதுமுகங்கள் எதிர்காலத்தில் தனக்கான ஒரு முழுமையான ஆதரவாளர்களாக, விசுவாசிகளாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதும் உள்ளுக்குள்ளார ஒரு கணக்கு இருக்குங்க. இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா உதயநிதி அவர்களை டார்கெட் செஞ்சு பாஜக நிறைய விஷயங்களை முன் வைக்கிறாங்க. குறிப்பா அந்த சனாதானம் விஷயத்தை கையில் வைத்து வழக்கு போடுவது, வடக்கு முழுக்க அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களால நெருக்கடிகள் வரப்ப தன்னை கட்சிக்குள்ளாரையும் பலப்படுத்திக்கணும். தனக்குன்னு தனித்த ஒரு ஆதரவாளர்கள் கூட்டம் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கணக்கு. அப்புறம் பார்த்தோம்னா வருகின்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகள்லாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அமோக வெற்றி பெறும். அதே நேரத்தில் ஒன்றியத்தில் பாஜக தான் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் வருது. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா இன்னும் தீவிரமாக, அதாவது கொள்கை பூர்வமாகவும் திமுக எதிராக இருக்கிறதால அட்டாக் அரசியல் தீவிரமாகும். உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணி வேலையை தொடங்குவாங்க. மிக முக்கியமா ஏற்கனவே பாஜகவுடைய
வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்றுக் கட்சியிலிருந்து ஆட்களை தூக்குறது, பவர்ல இருக்கிறவங்கள தங்கள் பக்கம் இழுப்பது அப்படின்னு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இப்படியான காட்சிகளும் அதிகமாகும். இப்பவும் கூட திரு பி.எல். சந்தோஷ் அவர் மூலமாக இங்க திமுகவுல இருந்தும், அதிமுகவுல இருந்தும் நிறைய பேரை பாஜக பக்கம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டும் அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டிருக்காமா. அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்க தமிழ்நாடு வரப்போறாரு இல்லையா அடுத்த வாரத்துல. அப்ப மாற்றுக் கட்சியில இருந்து இவ்வளவு பேர் பாஜகல சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மெகா கூட்டத்தை காட்டணும் அப்படின்னும் இப்பவே சில வேலைகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. திமுக செயலியும் அவங்க பேசியிருக்காங்க. ஆனா திமுகல நாங்கெல்லாம் முடியாதுங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலும் எங்களுடைய மேலிடத்துக்கும் தெரிய வந்திருக்குங்க. ஸோ டெல்லியுடைய இந்த அணுகுமுறைகள் எல்லாமே ஒரு வார்னிங் கொடுக்கிற மாதிரியான அலாரமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்திய இப்படியான எல்லா மீட்டிங்கும் நடக்குது. இதுக்கு முன்னாடி கூட முதலமைச்சர் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கூட காணொலி வாயிலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எல்லோருக்கிட்டையும் பேசினாரு. ஸோ டோட்டல் கண்ட்ரோலையும் எடுத்துக்கணும், அதுதான் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், பாஜக தொடுக்கின்ற அஸ்திரங்களையும் அவங்களுக்கே திருப்பி அடிக்கவும் முடியும் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க திமுகவுடைய இளைஞரணி இளம் ஊப்பிக்கள். இதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி தாங்க அங்க பேசின தலைவர்களுடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஒரு உதாரணமா சொல்லணும்னாங்க, திமுகவுடைய பொதுச் செயலாளரும் சீனியர் அமைச்சருமான திரு துரைமுருகன் 2006 காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்ப கோபாலபுரத்தில் பார்த்தோம்னா இட நெருக்கடிலாம் நிறையா இருந்ததுங்க. அதனால் அவரை நாங்கள் குறிஞ்சி இல்லத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த வேலைகள்லாம் செஞ்சோம். கடைசி இங்கே வந்து பார்த்துட்டு இல்லை நான் கோபாலபுரத்திலேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு கலைஞர். அதுக்கப்புறம் குறிஞ்சில்லம் பார்த்தோம்னா அப்போதைய துணை முதலமைச்சரான இப்போதைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் வசமானதுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கலைஞருக்காக அப்போது நான் ஏற்பாடு செய்த இந்த குறிஞ்சி இல்லத்தில் தற்போது தம்பி உதயநிதியை பார்க்குறப்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அப்படின்னு. என்னங்க வெய்ய காலத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஜுரங்கிரம் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐஸை தூக்கி வச்சிருக்காருங்க. ஆனால் இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப பாஜகவுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. ஏன்னா ஆல் இண்டியா முழுக்கவே வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் இதுதான் இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நோய். இதை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக தான் வருது. இந்தியா கூட்டணி வேகம் எடுக்கும் தொகுதி பங்கீடு அணுகுமுறையை மாற்றிய காங்கிரஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? பாஜகவை 3வது முறையாக வெற்றி பெற வைக்கக்கூடாது. இந்த அஜெண்டாவோடு காங்கிரஸ் முன்னெடுத்த ஒரு மெகா கூட்டணி தான் இந்தியா கூட்டணிங்க. திமுகவுடைய ரோலும் அதில் முக்கியமாக இருக்குது, எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் காலப்போக்கில் பார்த்தோம்னா பீகாருடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர் கூட்டணியிலேருந்து விலகினார், பாஜக பக்கம் போனார். இப்படி நிறைய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல்வேறு மாநிலங்களில் தொகுதி பங்கீடு, அதுலேயும் எக்கச்சக்கமான பஞ்சாயத்து, இதெல்லாம் கடந்து தற்போது ஒரு 7 மாநிலங்களில் சக்ஸஸ் ஆகியிருக்குங்க தொகுதி பங்கீடு அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தோம்னா டெல்லி, குஜராத், கோவா, சண்டிகர், ஹரியானா இங்கெல்லாம் வந்து காங்கிரஸோடு ஒரு சுமூகமான தொகுதி பங்கீடு ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு ஆம் ஆத்மி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லையும் சமாஜ்வாடி கட்சியோடு ஒரு தொகுதி உடன்பாடும் ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் 7 மாநிலங்கள்லையும் சக்சஸ் ஆகிடும் அப்படின்னு கணக்குகளை சொல்றாங்க. இதுல டெல்லியில பார்த்தோம்னா 7 தொகுதிகள் இருக்கு. அதுல 4 வந்து ஆம் ஆத்மிக்கு, 3 காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ஓடி இருக்குங்க. அதே நேரத்தில் ஊபியில பார்த்தோம்னா 17 தொகுதிகள் அப்படின்னு காங்கிரஸ்க்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாமே பாசிட்டிவா பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேரளாவில் உத்தேச பட்டியல் அப்படின்லாம் சிலது வந்துட்டு பரப்பப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா 20 தொகுதியிலையுமே இடதுசாரிகள் தான் வந்துட்டு களமாடுறாங்க, சிபிஎம், சிபிஐ அப்படின்ட்டு. இது அங்கே காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதிகாரப்பூர்வமாக இல்லை, ஆனாலும் கடந்த முறை அங்கே கிட்டத்தட்ட 19 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி அடைஞ்சது. குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர் வயநாட்டில் தான் நின்று வெற்றி அடைஞ்சு எம்பியாகவும் ஆனார். இங்கே இடதுசாரிகள்ட்ட இருந்து சில குடைச்சல்கள் காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மேற்கு வங்காளம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா அவர்கள் அவங்க காங்கிரஸ் கூட ஓகே தான், ஆனால் கம்யூனிஸ்டுக்குலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தனியாகத்தான் களமாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் தற்போது அங்கேயும் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் செய்திகள் வருது. காங்கிரஸ் கட்சினாலே ஒரு நாட்டாமை தன்மையோடு, பண்ணையார் தன்மையோடு அவங்க இருக்கக்கூடிய கட்சின்லாம் ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த முறை அணுகுமுறையை மாற்றிருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்திலையும் கிட்டத்தட்ட 25 தொகுதிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திருமதி சோனியா அவர்கள் இல்லைங்க நம்முடைய பலம் என்னவோ அதை ஒட்டி மட்டுமே நம்ம தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொன்னதாலையும் 17 அப்படின்னு இறங்கி வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப பாஜகவுக்கு சாதகமாக
நிறைய கருத்து கணிப்புகள் வருது, மறுபடியும் அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பல்வேறு மாநிலங்கள்ல பலம் குறைந்த அளவுல தான் காங்கிரஸ் கட்சியும் இருக்கு. அப்படி இருக்க பாஜகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா மாநில கட்சிகளோடு அனுசரித்து போகணும். குறைந்த தொகுதிகளை பெற்றாலும் பாஜகவை வீழ்த்தக்கூடிய அளவுல ஒரு மெகா கூட்டணியா இருக்கணும். அதுதான் மாநில மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். இன்னொரு பக்கம் அது அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் காங்கிரஸ் கொஞ்சம் அணுகுமுறையை மாத்திருக்கு. நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க கதர் சட்டையினர். ஆனா இந்த அணுகுமுறை மாற்றத்துக்கு பின்னாடி ஒருத்தர் முக்கியமான ரோல் வகிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினரேங்க. பிரியங்கா காந்தி போட்டு கொடுத்த ரூட் மேப் காங்கிரஸ்க்கு கை கொடுக்குமா? பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவை வெல்ல வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்க 80 மக்களவை தொகுதிகள் இருக்கு. அங்க யார் கோலோச்சுகிறார்களோ அவங்க வந்துட்டு இந்தியாவை ஆள முடியும். ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா பொறுப்பாளராக திருமதி பிரியங்கா அவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்த பிறகுதான் அங்க காங்கிரஸ் கட்சியில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு கோட்டையாக உத்தரப்பிரதேசம் இருந்தது. ஆனா பிற்பாடு அப்படியே காட்சிகள்லாம் மாறிடுச்சு. இப்ப பிரியங்கா அவங்க பொறுப்புக்கு வந்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 403 இடங்கள்ல வெறும் 2 இடங்கள்ல மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்துல வெற்றி அடைஞ்சாங்க. இது ரொம்பவே மைனஸாகத்தான் பார்க்கப்பட்டாலும் இதுல இன்னொரு கணக்கு பாசிட்டிவா இருக்குங்க. 2019 ஊபியில 6.36 விழுக்காடு அளவுல காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கி இருந்தது. ஆனா 2022 12.31 விழுக்காடு அளவுல அது உயர்ந்திருக்கு. அப்ப காங்கிரஸ்கான ஆதரவாளர்களை கிட்டத்தட்ட 6 விழுக்காடு அளவுல உயர்த்தியதுல பிரியங்காவுடைய பங்கு இருக்கு. இதுதான் சோனியா காந்திக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுங்க. எப்படி சொல்றோம்னா 2019 இங்க 80 மக்களவை தொகுதிகள் இருக்குன்னா அதுல ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சது. ரேபர்லி தொகுதியில சோனியா காந்தி அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. ஏன் திரு ராகுல் காந்தி போட்டியிட்ட அமேதி தொகுதியில கூட அவர் தோல்வியை சந்திச்சாரு. இப்படி பின்தங்கி இருந்த காங்கிரஸை தான் இந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க பிரியங்கா. அதனால தான் தற்போது ஊபியில புது ஸ்கெட்சுகள் போடுறதுக்கும் பிரியங்கா காந்திக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த வகையில் காங்கிரஸ் உடைய அணுகுமுறை மாற்றம் ஏற்பட்டது. அதாவது கொஞ்சம் அவங்க அனுசரித்து போற காட்சிகள் இருந்தது. ஒரு உதாரணமா சொன்னோம்னா ஊபியில முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி அவங்க பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தப்ப அங்க 25 தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் ராகுல் அடம் பிடிச்சாரு. அதே நேரத்துல அகிலேஷ் யாதவ் அவங்க டீமோ 11 தொகுதிகளுக்கு மேல ஒரு தொகுதி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் அடம் பிடிச்சாங்க. இப்படி 2 பேரும் 2 எல்லையில இருந்த நேரத்துல பிரியங்கா காந்தி அவங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலையும் சமாதானப்படுத்தினாங்க. இவங்க கிட்டயும் பேசுனாங்க. அட் லாஸ்ட் காங்கிரஸ்க்கு 17 தொகுதிகள் வந்ததுங்க. நம்முடைய பலத்தை புரிந்து கொண்டு நம்ம களத்துல இறங்கணும்னா போர்களை வெல்லலாம் அப்படிங்கிறதா பிரியங்கா வகுத்து கொடுத்திருக்கிற அந்த புது ரூட் மேப்பா இருக்குங்க. அடுத்து ராகுலுடைய நடைப்பயணத்தை இன்னும் சக்சஸ் ஆக்குவது, பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செய்வது, டிஜிட்டல் பரப்புரையிலிருந்து திண்ணை பரப்புரை வரை தீவிரப்படுத்துவது, ஒற்றை புள்ளியில பிரதமருடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற அந்த புள்ளியில எல்லா வாக்காளர்களையும் இணைப்பது அப்படின்னு நிறைய அஜெண்டாவோடு களத்திலையும் தீவிரமாக செயல்பட போறாங்க பிரியங்கா அப்படின்னு வடக்கில் இருக்கக்கூடிய கதர் சட்டைகள், சீனியர் கதர் சட்டைகள்கிட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க. பார்ப்போம் அவங்களுடைய ரூட் மேப்பு டெல்லி செங்கோட்டையை கைப்பற்ற உதவுமா அப்படின்னு. தகிக்கும் தஞ்சாவூர், களமிறங்கும் புதுமுகம், உதயநிதியின் தலையீடு. சாதகமான கருத்து கணிப்புகள் வரதால எப்படியாவது தொகுதியை கைப்பற்றினோம் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க ஆளும் திமுகவினர். அந்த ரேஸ்ல தஞ்சாவூர் தொகுதி தாங்க முதன்மையா இருக்கு. அங்க ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக திரு SS பழனி மாணிக்கம் அவர் இருக்காருங்க. அதே நேரத்துல கூடுதலாக திரு KT மகேஷ் கிருஷ்ணசாமி, அப்புறம் திரு பழஞ்சூர் செல்வம், திருமதி அஞ்சுகம் பூபதி துணை மேயர், இப்படி பலருமே இந்த முறை தொகுதியை வாங்கிடணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தஞ்சாவூர் திமுகவுக்கு சாதகமான தொகுதி, அப்புறம் வலிமையான 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ்க்கு இங்கே நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அதிக முறை வெற்றி அடைஞ்ச ஒரு தொகுதியில் புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா அது பிற்பாடு திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னும் அந்த டீம் கணக்கு போடுறாங்க. இன்னொரு பக்கம் பழனி மாணிக்கம் அவர் சீனியராக இருக்காரு. அப்புறம் தொகுதிக்கும் 6 முறை வெற்றி அடைஞ்சும் என்ன செஞ்சு
செஞ்சிட்டாரு அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த முறை எம்பி ஆன பிறகு அவரு அட்டண்டன்ஸும் அவருக்கு பெருசா இல்லை. உள்ளேயும் கட்சிக்குள்ளார நிறைய பேர் வந்து அவர்கிட்ட முரண்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல கோஷ்டி பூசல்களும் இருக்கு. அதனால மறுபடியும் அவருக்கு எதற்கு வாய்ப்பு அப்படின்னு தலைமையில, அதாவது இளைஞரணி சார்ந்தவர்கள் வலுவா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு பிளானு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பல புதுமுகங்களும் களமாட தொடங்கியிருக்காங்க வாய்ப்பு கேட்டு. அதுல முதன்மையா பார்த்தோம்னா தஞ்சாவூர் வடக்கு ஒன்றிய செயலாளரான திரு ச முரசொலி வழக்கறிஞரா இருக்காரு. அடுத்த கட்டமா மன்னார்குடி அரசு கல்லூரியில பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ராதிகா மணிமாறன் அவர்கள், அவங்களும் இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் பின்தொடர்றாங்க. ஆனாலும் முரசொலி ரொம்பவே வந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வழக்கறிஞராக இருக்காரு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை கள்ளர் சமூகத்தினராக இருக்காரு. அது மட்டும் இல்லாம மத்திய மாவட்ட செயலாளரான திரு துரை சந்திரசேகரன் அவருடைய நெருக்கமானவராகவும் இருக்காரு. இதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர் தேர்தலில் பார்த்தோம்னா பழனி மாணிக்கம் அவங்க டீம் வந்து தோற்கறதுக்காக டிசி அவர் வந்து வெற்றி பெறுவதற்காக பல்வேறு ஒன்றிய செயலாளர்களை ஆதரவாளர்களாக இந்த பக்கம் கொண்டு வந்ததுல முரசொலியுடைய பங்கு இருக்கு. ஸோ டிசியுடைய முழுமையான ஆதரவு பெற்றவர். அப்புறம் அமைச்சர் அன்பில் மகேஷை வைத்தும் இங்க மாவட்டத்துல பல்வேறு நிகழ்ச்சிகளையும் சமீபத்துல நடத்தியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினை வச்சு 100 அடி கொடி கம்பத்துல கொடியேற்றி அந்த நிகழ்ச்சி நடத்தியவரும் இவர் தான். ஸோ இவ்வளோ பேருடைய குட் புக்ல இடம் பிடிச்சிருக்கிறதால அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவு உடன்பிறப்புகள். பழனி மாணிக்கம் அவர்களை செக் வைக்கிறதுக்காக ஒரு புதுமுகத்தை களம் இறக்கி ஒரு ஆட்டத்தை ஆடவும் திட்டமிட்டிருக்கு தலைமை, குறிப்பா இளைஞரணி தலைமை. பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற டாக்கு தஞ்சாவூர் உடன்பிறப்புகள்கிட்ட அதிகமாகவே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. டெல்டா மாவட்டத்தில் அனலோ அனல் வீசிக்கிட்டு இருக்குங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. 1000 பேரை சந்திச்சாலும் பழகினாலும் யாரோ ஒருத்தர் தானே நமக்கு பிடிக்குது அப்படின்னு மறைந்த பிரபலமான பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருப்பாருங்க. மக்களுக்கும் அப்படிதான். 1000 பேரை பிடிச்சிருக்கலாம், கட்சிகளை பிடிச்சிருக்கலாம், பழகிறதுல பிடிச்சிருக்கலாம். ஒருத்தரை தான் அவங்க தேர்வு செய்வாங்க. அவங்க நம்பிக்கையை பெறுவது தான் இங்கே முக்கியங்க. அதுக்கு கொஞ்சமாவது நல்லது பண்ணணும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஹேஷ்கேஷ் ஆப்பை. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.